ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் நம்ம வான்கோழி பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ ஆக்சுவலாக அது காணாமல் போகல, அது பார்த்தீங்கன்னா முட்டை ஓட போயிருக்கு. ஸோ நான் மொத்தம் 2 கோழி வாங்கியிருந்தேன். ஒன்று பார்த்தீங்கன்னா அது ஆண் கோழி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பெண் கோழி. அதான் பார்த்தீங்கன்னா இது காணாமல் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது ஆண் கோழி. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பெண் கோழி பார்த்தீங்கன்னா முட்டை பார்த்தீங்கன்னா அடைப்படுக்கிறதுக்கு. ஸோ எங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தில் கடைசியில் ஒரு குட்டாக்கு பார்த்தீங்கன்னா மசாலா புல் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போய் படுத்துருச்சு. நானும் பார்த்தீங்கன்னா காணன்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேடி பார்த்தேன். ஒரு மணி நேரம் காடு ஃபுல்லாக. இல்லை நாய் இது பிடிச்சிட்டு போயிருக்கோம், இல்லை எங்கேயாச்சும் ஓடி போயிருக்கோம். அப்படி தேடி பார்த்துருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அடைக்கி முட்டையை பார்த்தீங்கன்னா அடை கொடுக்க போயிடுச்சு. அது எப்படி கண்டுபிடிச்சுன்னா நைட்டு ஃபுல்லாக தேடி காணன்ட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அதுவே வந்துச்சு. என்னடா எங்கிருந்து காட்டுக்குள்ளே வருதுன்னு பார்த்தா அதை எங்கேருந்து வச்சு அந்த இடத்துக்கு அப்படியே நடந்து போய் பார்த்தா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் முட்டையை போட்டு வச்சுருக்கு. வாங்கப்பா அந்த இடத்துக்கு நான் போகலாம். நம்ம ஆண்வான் கோழியும் கூட்டிகிட்டு போகலாமாங்க. நான் போனாவே பின்னாடி வரும், வாங்க அவங்க போவோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் மாடு திங்கிற மசாலா புல் கட்டை. ஸோ இது அறுக்க பார்த்திங்கன்னா இது வளர்ந்துட்டே தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா புதர் மாதிரி தான் இருக்குது வளர்ந்ததுக்கப்புறம். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வான்கோழி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல முட்டையை போட்டிருக்கு. ஸோ இந்த இடம் தான் அந்த வான்கோழி படுத்துட்டு இருந்த இடம். ஸோ நீங்கள் பாட்டுக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியும் வச்சுருந்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட தீன் திங்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தாலேயே வச்சு விட்டேன். ஸோ நம்ம வீடு பார்த்தீங்கன்னா அது அங்கே இருக்குது. அது பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த வான்கோழி அங்கே தான் சுற்றிட்டு இருந்துச்சு, தீன் பொறுக்கிட்டு இருந்துச்சு மற்ற போண்டா கோழிகளோட. ஸோ முட்டை ஓடும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே யாருக்கும் தெரியாமல் மரவாக பார்த்தீங்கன்னா முட்டை ஓட வந்துருச்சு. ஸோ அது எங்கே இருக்குன்னு காட்டுறதுங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை படுத்துருக்குது பார்த்தீங்களா, இது இருக்காதே தெரியல வருங்க. நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறேன், இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஏன்னா பக்கத்தில் போனால் பார்த்தீங்கன்னா கொத்திரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தள்ளியே வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். தெரியுது பார்த்தீங்களா, வால் தெரியுதா, இந்த இலை வேறு கருப்பாகுது வருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 முட்டை விட்டுருக்கு. ஸோ முட்டையை தொட்டால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடைப்படுக்காது. ஸோ அது கொஞ்சம் பயம். ஸோ அதனால் அப்படியே விட்டுருவோம். இங்கே சுற்றி நாய் எது வரான்னு பார்த்தீங்கன்னா எதுவும் வராது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்பி வேலி போட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு சத்தம் இல்லை. நான் இவ்வளோ நேரம் நிற்கிறேன், ஏதாவது கத்தலை ஒன்றும் இல்லை. நம்ம ஆண் கோழி தான் பார்த்தீங்கன்னா கத்திகிட்டு இருக்குது. இது வருங்க, நான் வந்தங்காட்டி இது வந்துருச்சு கூட. எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்குது வருங்க. அவ்வளோ தூரம் போய் பார்த்தீங்கன்னா முட்டையை போட்டிருக்கு. இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிருக்கு. வான்கோழி பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு விலங்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது மாதிரி முட்டை இடும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் ஏதாவது புதருக்குள்ளே போய் விடும். ஸோ அந்த பில்லர் பார்த்தீங்கன்னா அறுக்கலான்ட்டு முடிவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேருந்து அறுத்துட்டே போயிருந்தோம். ஸோ அந்த இடத்துல மட்டும் அறுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வான்கோழி இருக்குது. ஸோ அது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு அப்படியே விட்டுட்டோம். அது இன்னும் முட்டை பொரிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகுன்னு தெரியல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வான்கோழி வளர்க்குறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே எங்களுக்கு கரெக்டாக தெரியல. கோழி பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினது. ஸோ 2 பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. ஸோ இதை வாங்கி ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு, 6-7 மாதம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பார்த்தா இன்னொரு 5 வான்கோழி குஞ்சுக்கு வரப்போகுது நமக்கு. உங்களுக்கு யாராவது வான்கோழி பார்த்தீங்கன்னா முட்டை எவ்வளோ நாள் கழித்து பொரிக்கும் அப்படி தெரிஞ்சால் கமெண்டில் போட்டு விடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காணாமல் தான் போயிடுச்சுன்னு நினச்சோம். அப்போ பார்த்தா நல்ல வேலை இருக்குது, முட்டையோட போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டை பொரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா வான்கோழி அதோடய குஞ்சுகளோடு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.